நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம். தம்பதி சமேதராக உங்களை கோயிலில் காண்பது வியப்பாக இருக்கிறது. உண்மைதான் கேசவ சோமயாஜிகளே, இப்படி வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது நாங்கள் கோவிலுக்கு வந்ததும் முக்கியமான காரணமாகத்தான். பெரிய கண்டத்திலிருந்து என் மகன் தப்பித்து வந்திருக்கிறான். மேலும் இவரால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிட்டது என்று கேள்விப்பட்டு அதற்கு நன்றி தெரிவிக்கவே இந்த ஆதிகேசவனை தரிசிக்க வந்தோம். முதலில் எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். என்னம்மா இது? அவரை அடுத்து நீங்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, அதுதான் உன் அகத்துக்காரர் நான் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று பலமுறை கூறிவிட்டாரே. விடுங்கள், ஏதோ இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று விதி இருந்திருக்கிறது. நாங்கள் செய்த அநீதியை விதி என்கிறீர். அப்படி இருந்தும் நீங்களும் உங்கள் மகன் ராமானுஜனும் செய்த மானசீக பூஜையாலேயே அந்த ஆதிகேசவனை தங்கள் அகம் தேடி வரும்படி செய்துவிட்டீர்கள். அது ஆதிகேசவனின் கருணையே அன்றி வேறொன்றும் இல்லை. அவன் நம்மிடமிருந்து ஒன்றை பறிக்கிறான் என்றால் அளவுக்கு அதிகமாக எதையோ அருளப் போகிறான் என்றே பொருள். எதையும் நல்லதென்றே எடுத்துக்கொள்ளும் மனோபாவம் உங்களுக்கு. அப்படிப்பட்ட தங்களை போன்றவரை சந்தித்தாலே நாங்கள் செய்த பாவங்கள் தொலைந்து மன்னிப்பும் கிடைக்கும். மறுபடியும் ஆரம்பித்து விட்டீரா? மன்னிப்பு அது இது என்று சொல்கிறேன் சோமயாஜி, 1000 தடவை சொல்கிறேன். அப்படியாவது என் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன். சரி, ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? மிகவும் நன்றாக இருக்கிறான். பாடசாலையே கெதி என்று இருக்கிறான். ஆசிரியரும் அவனை விடமாட்டேன் என்கிறார். தன் அருகிலேயே எப்போதும் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ, தற்போது தங்களிடம் கல்வி கற்பதில்லையா அவன்? இல்லை நாராயணன், நான் தான் அவனுக்கு ஆரம்ப கல்வியை போதித்து வந்தேன். இப்போது அதற்கு அடுத்த உயர்கல்வியான வேதாந்த விஷயங்களை கற்கட்டும் என்று மயூரவண்ணனிடம் கல்வி கற்க அனுப்பியிருக்கிறேன். அவனிடம் இருந்து நாங்கள் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட புத்திசாலியான குழந்தை அவன். ஆம் சுவாமி, தெய்வ அருள் பூரணமாக பெற்ற குழந்தை அவன். அதனால்தான் அனைவரின் நலனையும் விரும்புபவனாகவும் உயரிய சிந்தனை உடையவனாகவும் இருக்கிறான். சரி, ராமானுஜனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் மகன் எப்படி இருக்கிறான்? அவனை அழைத்து வரவில்லையா? அழைத்து வந்திருக்கிறோம். எங்கே அவன் லலிதா? நம்மோடு தானே இருந்தான். சுதர்சனா, 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 சுதர்சனா. அடடா, எங்கு சென்றான் அவன்? எங்களோடு தான் வந்து கொண்டிருந்தான் சோமயாஜி. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? பதற்றப்படாதீர்கள், அவன் எங்கும் சென்றிருக்க மாட்டான். லலிதா, அவனை நீ கையை பிடித்து அழைத்து வரவில்லையா? நாம் வந்தது காட்டு வழியாயிற்று. நம் பேச்சில் அவனை மறந்து போனோமே. கவலைப்படாத இருங்கள், அவன் எப்படியும் கிடைத்து விடுவான். சரி, வந்த வழியே தேடி போய் பார்ப்போம். அந்த ஆதிகேசவனின் துணை எப்போதும் நமக்குண்டு. வாருங்கள் காந்திமதி.